ஒருத்தங்க லவ்வுக்கு அடிக்டட்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த லவ் அடிக்ஷனுக்கான சைன்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஐடியல் பார்ட்னர் அண்ட் த ஐடியா ஆஃப் ஃபாலிங் இன் லவ் மேலே அப்செஸ்டாக இருப்பாங்க. டு த எக்ஸ்டென்ட் தட் அது அவங்களோட வாழ்க்கையில் நிறைய ஏரியாவை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அவங்க மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஐடியா ஆஃப் பீயிங் சிங்கிளே அவங்கள ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். யாரோ ஒருத்தங்க நம்மளை லவ் பண்ண இல்லைன்னா நம்ம வந்து வொர்த்லெஸ்ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுதுன்னா அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி அஜிடேட் ஆக ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க எக்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணி they'll ட்ரை டு கெட் பேக். இல்லை அப்படியே அது வந்து அவங்க தான் பிரேக்கப் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் லவ் கிடைக்கலன்னு நினச்சா அவங்க இமீடியட்டாக ஹீல் ஆகிறதுக்குள்ளே ஒரு டைமே எடுத்துக்காமல் அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த இன்டென்ஸ் ஃபீலிங் ஆஃப் லவ், அந்த இனிஷியல் ஃபேஸில் கிடைச்ச லவ் தேவை. ஸோ அது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் குறைய ஆரம்பிக்கும் போது வந்து அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி அவங்க எந்த ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க மாட்டாங்க. அண்ட் அப்படியே அவங்க அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணாலும் அவங்க அதில் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அண்ட் அதனாலேயே அவங்க சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு அன் அஃபேர் வந்து அதிகம். பட் இதுக்கு பதிலாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த இனிஷியல் ஹை அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியாக கிடைக்குது, அந்த ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் தோ அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தான் அன்ஹெல்த்தியாக இருந்தாலும், எவ்வளோ தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இன்சல்ட் பண்ணப்படுறாங்க, அப்யூஸ் பண்ணப்படுறாங்கனாலும் அதை எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணிவிட்டு ஒரு பவுண்ட்ரியே இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க.